ஆண்களோடு பெண்கள் போட்டி போடக்கூடாது. ஆண்களை போட்டியிட்டு பெண்களால் வெற்றி பெற முடியாது. எப்படி ஆண்களை வெற்றி பெறணும் அப்படின்னா, பெண்களை இப்போ ஆண்களோடு போட்டி போட்டால் கண்டிப்பாக பெண்களால் ஆண்களை வெற்றி பெறவே முடியாது. பெண்கள் தோற்று தான் போவாங்க. அதனால் ஆண்களை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்றால், ஆண்களும் பெண்களும் போட்டி போடக்கூடாது. அப்போ ஆண்கள் எப்பவும் பெண்களுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ தான் பெண்களுடைய ஆதிக்கம் இங்கு நிலைநாட்டப்படும் மனித வாழ்க்கையில். அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, ஆண்களை எப்போதுமே பெண்களை விட மேலானவர்களாக ஆதிக்கம் செலுத்த தலை தூக்க விட்டுவிடக்கூடாது. ஆண்களை எப்போவுமே அழுத்தியே வைக்கணும். அப்போ தான் பெண்களுடைய ஆதிக்கத்தை இங்கே தக்க வச்சுக்க முடியும், நிலைநாட்ட முடியும். அப்போ அதுதான் ஆண்களுக்கும் நல்லது. அப்போ தான் ஆண்களும் அமைதியாக இருப்பான். அப்போ தான் ஆண்கள் பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துப்பாங்க. ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு பணிவு தேவைப்படுகிறது. ஒரு வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் ஒரு மரியாதையாக பெண்கள் வாழ வேண்டும் அப்படின்னா, ஆண்களுடைய ஆதிக்கம் என்பது அதற்கு எதிரானதாக உள்ளது. பெண்களுடைய மரியாதைக்கு எதிரானதாக உள்ளது. பெண்களுடைய ஆதிக்கத்திற்கு ஆண்களுடைய ஆதிக்கம் எதிரானதாக உள்ளது. அப்போது ஆண்களோட போட்டியிட்டெல்லாம் பெண்கள் ஆண்களை வெற்றி பெற முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களை தாழ்த்தணும். ஆண்களை தாழ்த்தியே வச்சுக்கணும். அவனை தலை தூக்க விடாமல் அவனை பலவீனப்படுத்தணும். ஆண்களை எப்படி பலவீனப்படுத்தணும்? அவனை முதல்ல தனிமைப்படுத்தணும், பலவீனப்படுத்தணும். இப்போ நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வருதில்ல. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி வீட்டுக்கு வந்துடுறான். பெண்கள்லாம் கணவனோட வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அது தற்போதுள்ள இயந்திர அறிவியல். இது ஒரு செயற்கையான நடைமுறை. கணவன் வீட்டுக்கு மனைவி வர்றது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது ஒரு செயற்கையான நடைமுறை. இயற்கையில் என்ன வருது அப்படின்னா, பெண்கள் அவங்க பிறந்த வீட்டிலே தான் இருக்க போகிறாங்க. ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு தனது மனைவி வீட்டுக்கு விட வேண்டும். இதன் மூலம் அவன் பலவீனப்படுத்தப்படுகிறான். பலங்கிறது என்னென்னா, சொந்த பந்தத்தோடு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பலம் அதிகமாகும். யாராக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு அவங்க பிறந்த அந்த இரத்த சொந்தங்களோடு இருக்கும்பொழுது ஒரு பலம் என்பது அதிகமாக இருக்கும். அப்போ ஆண்களை பலவீனப்படுத்தணும், ஆண்களை தனிமைப்படுத்தணும். அப்போ தான் ஆண்களுடைய ஆதிக்கத்தை குறைக்க முடியும். ஆண்களுடைய ஆதிக்கத்தை மனித வாழ்க்கையிலிருந்து நீக்க முடியும். ஆண்களை தாழ்த்தணும் பெண்கள். அப்போ ஆண்களை பலவீனப்படுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அவனுடைய இரத்த சொந்தங்களிலிருந்து பிரித்து கல்யாணம் ஆன பிறகு அவனை தனது வீட்டுக்கு வரவழைக்க வேண்டும் பெண்கள். அதன் மூலம் ஆண்கள் பலவீனமாவாங்க. அப்போ இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஆண்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. திருமணத்துக்கு பிறகு தனது கணவனுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அதன் மூலம் பெண்கள் பலவீனப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ தான் பெண்கள் ஆண்கள் சொன்னால் கேட்பாங்க. ஆண்கள் சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னா பெண்களை பலவீனப்படுத்தணும். அவங்க இரத்த சொந்தங்களோடு இருக்க விடக்கூடாது, பிறந்த வீட்டிலே இருக்க விடக்கூடாது, திருமணத்திற்கு பிறகும் பிறந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. அப்போ கணவனுடைய வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா பெண்கள் பலவீனமாகிடுவாங்க. அவங்கள தனிமைப்படுத்துகிறாங்க. இரத்த சொந்தங்களிலிருந்து பிரித்து அவர்களை தனிமைப்படுத்தும் போது பெண்கள் ஆண்களுக்கு பணிவாக நடந்து கொள்வார்கள். பயத்தில் பணிவாக நடந்துப்பாங்க. அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அதெல்லாம் நடக்குது. அப்போ அதே ஃபார்முலாவை தான் நம்ம எங்கே கடைபிடிக்கணும்? ஆண்களுடைய ஆதிக்கத்தை மனித வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களை திருமணத்திற்கு பிறகு மனைவியின் வீட்டுக்கு வர வைத்து விட வேண்டும். மனைவி வீட்டுக்கு வர வைக்கும்போது அவன் இரத்த சொந்தங்களிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அவனை தனிமைப்படுத்தும் போது அவன் பலவீனப்படுத்துகிறான். அப்போ அவங்ககிட்ட ஒரு பயம் வரும். அப்போ தான் அவங்ககிட்ட பணிவு வரும். தன் மனைவிக்கு அவன் பணிவாக நடந்துப்பான். அப்போ தான் மனைவியை வாங்க போங்கன்னு கூப்பிடுவான். இல்லைன்னா இப்போது பெண்கள் கணவனுடைய வீட்டில் போய் திருமணத்திற்கு பிறகு கணவனோட வீட்டில் போய் வாழும்போது கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு பயம் வந்துடும். அப்போ பெண்கள் ஆண்களை பார்த்து வாங்க போங்கன்றுவாங்க. ஆண்களிடம் போய் பெண்கள் பணிவாக நடந்துப்பாங்க. அப்போ ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? அவன் வீட்டுக்கு பெண்கள் திருமணத்திற்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு தனது மனைவி அந்த கணவனோட வீட்டுக்கு வரும்போது, வீட்டில் வாழும்போது அந்த ஆணுக்கு பலம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் இரத்த சொந்தத்தோடு இருக்கணும். இரத்த சொந்தத்தோட அந்த உறவினர்களோடு இருக்கும்போது அவனுக்கு பலம் அதிகமாகுது. இந்த மனைவியின் பயத்தை புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவர் இரத்த சொந்தத்தை விட்டுட்டு, குடும்ப உறவுகளை விட்டுட்டு கணவனோடு வாழும் பொழுது அவள் தனிமைப்படுத்தப்படுகிறாள். குடும்ப உறவுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவள் தனிமைப்படுத்தப்படும் பொழுது அவள் பயமாக உணர்கிறாள், பயப்படுகிறாள். அதை பயன்படுத்திக்கிட்டு ஆண் என்ன பண்ணுறான்? வாடி போடி, அதை செய், இதை செய், அந்த வேலையை செய், ஏன் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்கிற, என்ன சமைச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது நீ வேலைக்கு போகக்கூடாது, அது போகக்கூடாது, இது போடாதுன்னு சொல்லிட்டு
அவன் அதிகாரம் பண்ணி ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிடறான், சர்வாதிகாரியாக மாறிவிடுகிறான். அப்போ ஆணை நம்ம பலவீனப்படுத்தணும். ஆண்களுடைய ஆதிக்கத்தை மனித வாழ்க்கையிலேருந்து நீக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டியது நடைமுறை என்னென்னா, திருமணத்திற்கு பின்பு ஆண்கள் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வெளியேறி மனைவியின் வீட்டில் குடியேறணும். அப்போ ரத்த சொந்தத்திலிருந்து அவனை பிரித்தெடுத்து அவனை தனிமைப்படுத்துகிறார்கள். தனிமைப்படுத்தும் போது அவனுக்கு பயம் வருது, அதனால் அவன் மனைவி கிட்ட பணிவாக நடந்துப்பான். இப்படி தான் ஆணை தாழ்த்தணும். ஆண்களோட போட்டி போடாமல் ஆண்களை தாழ்த்தி அதன் மூலம்தான் பெண்கள் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும், உயர்த்த வேண்டும். ஆண்களை தாழ்த்தாமல், இந்த மாதிரி பலவீனப்படுத்தாமல், தனிமைப்படுத்தாமல் ஆண்களோடு போட்டிங்கன்னு வச்சுங்க, பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும். ஆண்களை ஜெயிக்கவே முடியாது. ஆண்களை பலவீனப்படுத்தணும், தனிமைப்படுத்தணும். எதிரியை ஆண்களை ஒரு எதிரியாக பார்த்து அவனை பலவீனப்படுத்தணும். பெண்கள் ஆண்களை ஒரு எதிரியாக பார்த்து அந்நியராக பார்க்கணும். அவனை பலவீனப்படுத்தணும். அவன் பயப்படுற மாதிரி நடந்துக்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், குடும்ப உறவுகளிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு திருமணத்திற்கு பின்பு மனைவியின் வீட்டுக்கு வரணும். அப்போ அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான், பயப்படுகிறான். அப்போ வேறு வழியே இல்லாமல் மனைவிக்கிட்ட பணிவாக நடந்துக்கிறான், பயந்து நடந்துக்கிறான், அதிகாரம் பண்ணாமல் மனைவிக்கு உரிய மரியாதையை கொடுக்குறான். அப்போ இப்படி தான் ஒரு ஆணை தாழ்த்தணும், பலவீனப்படுத்தணும், தனிமைப்படுத்தணும். அப்போ தான் ஆணாதிக்கத்தை இந்த மனித வாழ்க்கையிலேருந்து விளக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு ஆணை தனிமைப்படுத்தாமல், பலவீனப்படுத்தாமல் ஆண் கூட போட்டிங்கன்னா பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும். ஏன்னா ஆண்களை பெண்களோட போட்டி போட்டு, சரிக்கு சமமாக போட்டி போட்டு ஆண்களை பெண்களால் ஜெயிக்கவே முடியாது. சரிக்கு சமமாக போட்டிட்டு ஆண்களோடு போட்டிட்டு பெண்களால் ஆண்களை ஜெயிக்கவே முடியாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பெண்கள் போட்டிட்டு தோல்வி அடைந்து கொண்டே வருவார்கள். யாரோ ஒருத்தர் வெற்றி பெறுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, ஏதோ ஒருத்தர் 1-2 பேர் அல்லது ஒரு 10-15% வெற்றி பெற்று விட்டால் மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுமே தவிர அது வெற்றியாக இருக்காது. அதனால் ஆண்களோடு சரிக்கு சமமாக பெண்களும் சேர்ந்து போட்டிட்டிங்கன்னு வச்சுங்க, சின்ன பசங்களோட போட்டிடுற மாதிரி தான் அது. அதனால் அந்த மாதிரி சின்ன ஆண்கள்னால் பெண்களுடைய பார்வைக்கு ஒரு குழந்தைகளாக தெரியணும், குழந்தைகளாக வச்சுருக்கணும், குழந்தைகளாக அவங்க தாழ்த்தி வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா தான் பெண்கள் உயர்வு மனப்பான்மை அடைய முடியும். இப்போ ஆண்களோடு சரிக்கு சமமாக போட்டிக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும். ஏன்னா போட்டிட்டு எவ்வளோ தான் போட்டிட்டாலும் பெண்களால் ஆண்களை ஜெயிக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் இது நாள் வரையிலான வரலாற்றை நம்ம பார்க்கும்போது அதுதான் நமக்கு தெரிய வருகிறது. அப்போ பெண்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா ஆண்களை தாழ்த்தணும், தாழ்த்தியே வளர்க்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தனிமைப்படுத்தணும், பலவீனப்படுத்தணும். திருமணத்திற்கு பிறகு மனைவியின் வீட்டுக்கு கணவனை வர செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஒரு ஊருங்கிறது, நிர்வாகம் என்பது, ஆட்சி என்பது பெண்களின் கையில் தான் இருக்க வேண்டும். குடும்ப ஆட்சி பெண்களின் கையில். ஒரு ஊரோட ஆட்சி ஊராகத்தான் வாழ வேண்டும். இந்த நகரம் பெருநகரம்லாம் இருக்கக்கூடாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நகர வாழ்க்கை கிடையாது, பெருநகர வாழ்க்கையெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே வெறும் ஊர் தான், கிராமமாக மக்கள் வாழுவார்கள். அப்படி இருக்கும்போது கிராம நிர்வாகம் என்பது அந்த பெண்களின் கையில் தான் இருக்கும். ஒரு கிராமத்தை ஆட்சி செய்கிறவர்கள், ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்கிறவர்கள், ஒரு கூட்டு குடும்பத்தை, தெருவை ஆட்சி செய்கிறவர்கள் யாருன்னா பெண்கள் தான். பெண்கள் ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய காவலர்கள், அவ்வளோதான். உதவின்னா துணைத் தலைவர், தலைமை பொறுப்பு என்பது பெண்களிடம். ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய, அப்படின்னா உதவி தலைமையா? அப்படி கிடையாது. உதவி தலைமை அல்லது துணை தலைமையா? அப்படியும் கிடையாது. பெண்களுக்கு உதவியாக காவலாக இருக்கக்கூடிய, சொல்கிறத பெண்கள் சொல்கிறத செய்யணும், அந்த மாதிரியான பொறுப்பு தான் ஆண்கள். இதுதான் ஆட்சிக்கு உதவியாக, பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அப்புறம் மிக முக்கியமானது ஆண்களை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் பெண்கள் எல்லா வகையிலுமே திறமையானவர்களாக இருக்கணும். தொழிலையும் சரி, நிர்வாகத்துலேயும் சரி, எல்லா வகையிலும் திறமையானவர்களாக இருக்கணும். ஒரு எல்லாத்தையும் நிர்வகிப்பதில் திறமையானவர்கள். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஆண்களை பெண்கள் என்ன நினைக்கணும், தன்னால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. உங்களால் ஒரு மரத்தில் ஏற முடியாதா, அப்போ ஆண்களை வச்சு ஏறி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அப்படி ஏறினீங்கன்னா உங்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை ஆண் செய்கிறான். அப்படி இருக்கும்போது ஆண் வலிமையானவனாக மாறிவிடுவான், உங்களை விட திறமை அதிகமானவனாக மாறிவிடுவான். அப்போ ஆணாதிக்கம் மீண்டும் தலை தூக்கும். அதனால் பெண்கள் எப்போதும் ஆண் குழந்தைகளை வளர்க்கும்போது
ஒரு மாதிரி செல்லம் கொடுத்து வளர்க்குற மாதிரி வளர்க்கணும். ஆனால் சொல்கிற வேலைகள்லாம் சொல்லணும். வேலையே கொடுக்காம சோம்பேறியாக வளர்த்துறக்கூடாது. சோம்பேறியாகவும் வளர்த்துறக்கூடாது, ஒரு கடினமான உழைப்பாளியாக ஒரு அடிமைகளாகவும் வளர்த்து விடக்கூடாது. பெண்கள் வந்து தங்களால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அந்த வேலையை வந்து ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆண்களை வச்சு அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுதான் அடிமைத்தனம். இதில் தான் பெண்கள் வந்து ஆண்களிடம் தோற்று போவதற்கு இதுதான் காரணம். இப்போ ஆண்கள் வந்து பெண்களை விட திறமையானதற்கும் இதுதான் காரணம். ஆண்கள் வந்து பெண்களை விட ஏன் திறமையானவர்களாக மாறினார்கள் என்பதற்கு இந்த அணுகுமுறை தான் காரணம். என்னென்னா, பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளால் செய்ய முடியாத வேலையை ஆணை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து திறமையானவர்களாக மாறிவிடுகிறார்கள். திறமையான பிறகு பெண்களை பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு பணிவு வரமாட்டேங்குது. ஒரு பெண்களை பார்க்கும்போது அவங்க மரியாதைக்குரியவராக அல்லது பெரியவங்களை பார்க்குற மாதிரி அவனுக்கு வரல. தன்னை விட ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆளை பார்க்குற மாதிரி பெண்களை பார்க்கும்போது அவனுக்கு அந்த மாதிரி நினைப்பெல்லாம் வருது. அதனால் எப்போவுமே திறமையில் வந்து ஒரு பெண்கள்னால் எல்லா வகையிலுமே, ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், எந்த ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், ஒரு கலை படைப்பு திறனை வெளிப்படுத்து ஆடல் பாடல் எதுவாக இருக்கட்டும், அதில் வந்து பெண்கள் தீவிரமாக இருக்கணும். ஒரு தீவிரமான செயல்பாடு அவர்களிடம், ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுலே அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கணும். ஆனால் ஆண்கள் வந்து ஒரு மந்தமாக, ஒரு சோம்பேறித்தனமாக அப்படி இருக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போதே தெரியணும். பார்க்கும்போதே பெண்கள் தான் திறமையானவங்க அப்படிங்கிறது தெரியணும். இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் திறமையானவர்கள் என்பது போன்ற தோற்றம் இருக்கிறது. அப்படி தானே? அது உண்மைதான். அப்போ அதே போல் அந்த தோற்றம் வந்து அப்படியே தலைகளாக மாறணும். இப்போ ஆண்கள் தான் திறமையானவர்கள் என்பது போன்ற தோற்றம் வருவது என்பது ஒரு இயற்கைக்கு ஒரு முரணான ஒரு செயற்கையான ஏற்பாடு. அது நாம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இது வந்து இயற்கையானது கிடையாது. அது 2040க்கு அப்புறம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் எனப்படுகிற ஒரு செயற்கையான உலகம் செயலிழந்துவிடும். அதன் பிறகு வரப்போகிற இயற்கையான உலகமான இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கை, அங்கே வந்து பெண்கள் தான் வந்து எல்லா வகையிலையும் திறமையானவர்களாக பரபரப்பாக அந்த ஊரை ஆட்சி செய்வது, குடும்பத்தை ஆட்சி செய்வது, தெருவை ஆட்சி செய்வது, நிர்வகிப்பது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காண்பது, இப்படி பலவிதமான நடைமுறைகள் பெண்கள் தீவிரமாக செயல்படுவாங்க. பெண்களுக்கு ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் பிரச்சனை, ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் பிரச்சனை அப்படின்னா உடனே அந்த பெண்கள் தான் முன்னாடி போய் என்னப்பா பிரச்சனை, அந்த சண்டை சச்சரவு இல்லாமல், வன்முறை இல்லாமல் அந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் உள்ள பிரச்சனை, ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு சண்டை வருது, அதில் ஒரு பிரச்சனை வருது. ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் ஒரு பிரச்சனை வருது. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா உடனே ஆண்கள் போய் முன்னாடி நிற்கிற மாதிரி அதுக்கு பெண்கள் அனுமதிக்கக்கூடாது. நீ இருப்பா நாங்கள் பேசிக்கிறோம், நீ கொஞ்சம் ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லி ஆண்களை உட்கார வச்சுட்டு பெண்கள் போய் பேசி அந்த பிரச்சனையை சுமூகமான வழியில், மென்மையான வழியில் தீர்வு காணணும். மென்மையான வழியில் தீர்வு காணணும்னா அதில் பெண்களுடைய தலையீடு இருக்கணும். ஆண்கள் தலையிட்டான்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உடனே தெருவுக்கு பிரச்சனை, ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் பிரச்சனைனா உடனே ஆண்கள் வந்து தன்னுடைய வலிமை காட்டுறதுக்காக அடிதடியில் இறங்கிடுவானுங்க. அப்புறம் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கும் பிரச்சனைன்னா ஆண்கள்கிட்ட அந்த பிரச்சனையை சமாளிக்கிற பொறுப்பை விட்டோன்னா என்ன பண்ணுவோம், உடனே அடிதடியில் இறங்கிடுவோம். அது மாதிரி ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் பிரச்சனை அப்படின்னா உடனே ஆண்கள் என்ன பண்ணுறோம், உடனே கம்பு கத்தி எல்லாம் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி ஆண்களுக்கு அதுதான் தெரியும். ஆண்களுக்கு அந்த விவரம் தெரியாது. ஒரு மென்மையாக ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கணும், அடிதடி பிரச்சனை இல்லாமல், அது பெண்களுக்கு தான் அந்த திறன் பெண்களுக்கு தான் வரும். அவங்க பெண்கள் வந்து மென்மையானவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ அவங்க வந்து அதை மென்மையாக தான் கையாளும். ஏன் நாளை பின்ன அந்த ஊருக்கு போகணும், இதெல்லாம் யோசிப்பாங்க பெண்கள். எல்லாத்தையும் யோசித்து தான் ஒரு உறவுமுறைங்கிறது வேணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இப்போ ஆண்களுடைய அடிமைத்தனத்தெல்லாம், இந்த சர்வாதிகாரத்தெல்லாம் பொறுத்துக்கிறாங்கன்னா அந்த உறவு வேணுங்கிறக்காக தான் இந்த அளவுக்கு சகிச்சுக்கிறாங்க. அப்பேற்பட்ட சகிப்புத்தன்மையுடைய பெண்களிடம் நாம் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடணும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் பிரச்சனைனா அதை சமாளிக்கிற பொறுப்பை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் பிரச்சனைனா அதை சமாளிக்கிற பொறுப்பை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதனால தான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து பெண்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள், காவலர்களாக ஆண்கள் இருப்பார்கள். அதனால் போர்லாம் இன்றைக்கி ஏன் நடைபெறுதுன்னா, ஆண்கள் கையில் விடும்போது அவன் இதைத்தான் பண்ணுவான்.
ஆண்கள் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் போது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில் பிரச்சனைன்னா கடைசியில் என்ன ஆகுது, ஏவுகணை போடுறது, குண்டு போடுறது, வானத்தில் போய் வெடிகுண்டை போடுறது, இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை தான் ஆண்களுக்கு தெரியும். ஆண்களை பற்றி ஆண்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா என்ன நடக்கும், அந்த உலகம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு சாட்சி. ஏகப்பட்ட விபத்துகள், போர், குற்றங்கள், நோய்கள் எல்லாமே இந்த ஆண்கள்கிட்ட ஆணாதிக்கம் இந்த மனித வாழ்க்கையில் மேலோங்குமே. ஆனால் ஆண்களின் கையில் இந்த மனித வாழ்க்கையை ஒப்படைப்போமே ஆனால் என்ன நடக்கும் என்பதற்கு நம்ம அதற்கான முடிவை நம்ம பார்த்தாச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்குது, இன்னைய வரைக்கும் உலகத்தில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, போர்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ ஆண்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஆண்களை எப்பவும் தாழ்த்தியே வச்சுருக்கணும். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால கூட நம்ம ஆண்களுடைய ஆதிக்கத்தை மேலவங்க விடக்கூடாது. ஆண்களை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆண்கள் பொறுப்பு, ஆண்கள்கிட்ட எதையும் ஒப்படைக்கக்கூடாது, பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா இந்த மாதிரி மனித வாழ்க்கை நாசமாக போயிடும். அதனால் அந்த பொதுநலன் தான் பெண்கள் ஆண்களை தாழ்த்துவதற்கு ஒரு காரணம், தாழ்த்தியே வளர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆண்களை எப்பவும் தாழ்த்தியே வச்சுருக்கணும். அதே மாதிரி ஆண்களும் என்ன பண்ணணும், தன்னை தாழ்த்திக்கணும். ஏன்னா அது ஒரு பெண் ஆண்களை தாழ்த்துறாங்கன்னா அது ஆண்களுக்கு பெண்கள் செய்கிற உதவி. ஒரு ஆண்களும் அமைதியாக வாழணும் தானே. அழிவுன்னா ஆண்களுக்கு ஒரு அடிபட்டால் வலிக்குங்கிறது ஆண்களுக்கும் வலிக்கும், பெண்களுக்கும் வலிக்கும். வலிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்படி இருக்கும்போது அழிவுங்கிறது, அழிவுனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் வலிகளும் ஆண்களுக்கும் வலிக்கும். அப்படி இருக்கும்போது ஆண்களை பாதுகாக்கணும்னா அவனை தாழ்த்தி வைக்கணும், தாழ்த்தி வளர்க்கணும். அது பெண்கள் ஆண்களுக்கு செய்கிற உதவி. அது பெண்களுக்கு எதிராக பெண்கள் ஆண்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, ஆண்களை மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு கிடையாது. அப்போ பெண்கள் ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிறாங்க அப்படி கிடையாது. பெண்களுடைய சுயநலத்தில் தான் ஆண்களுடைய நலனும் அடங்கியிருக்கிறது. ஆண்களை ஆதிக்கம் செலுத்த விட்டால் என்ன ஆகும், கடைசியாக அழிவை நோக்கி தான் போகும். குழந்தை கையில் குரங்கு கையில் பொம்மையை கொடுத்தா மாதிரி, பூமாலையை கொடுத்தா மாதிரி பிச்சு எரிஞ்சிருவானுங்க. அதனால தான் அவன் ஆண்களை அடக்கியே தாழ்த்தியே அவன் வளர்க்கணும், வாழ வைக்கணும். அப்படி இருக்கிறது ஆண்களுக்கு எதிரானது கிடையாது. ஒரு ஆணை பெண் தாழ்த்தியே வச்சுக்கிறா, பெண் ஆதிக்கத்தை அங்கே நிலைநாட்ட முற்படுகிறார், ஆணாதிக்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்றால் அது ஆண்களுக்கு பெண்கள் செய்கிற நன்மை, உதவி, அது தேவை. அப்போ தான் ஆணும் பெண்ணும் அமைதியாக இருக்க முடியும், ஆண்களும் நல்லா இருக்க முடியும், பெண்களும் நல்லா இருக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு ஆண்கள் சர்வாதிகாரியாக இருக்கும்போது, பெண்கள் தாழ்த்தப்படும் போது, அடிமைப்படுத்தும் பொழுது ஆணுக்கும் அது எதிராக போகும், பெண்களுக்கும் அது எதிராக போகும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது அழிவையே தரும். அதனால் எப்போவுமே ஆண்களை தாழ்த்தியே வச்சுருக்கணும். அவனை தலை தூக்க விடக்கூடாது. மனித வாழ்க்கையில் ஆணாதிக்கம் என்பது அது அழிவுக்கு சமானம். அழிவை நோக்கி ஒரு இடத்துல ஆணாதிக்கம் இருக்குதா, அது அழிவை நோக்கி தான் அது போகும். அதனால் ஆணாதிக்கம் என்பது கூடவே கூடாது. பெண் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களோடு போட்டி போடாமல், சரிக்கு சமமாக போட்டி போடாமல் அவனை தாழ்த்தி பெண்கள் தங்களை உயர்த்த வேண்டும். அவனை எப்போவுமே தாழ்த்தியே வச்சுருக்கணும். அப்போ தான் பெண்கள் உயர்வாக இருக்க முடியும். அப்போ தான் மனித வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும், மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும், மனித வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும், மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும்.